carry a gun. ஹாய் கைஸ், நம்ம சேனலோட பேர் யுவராக்ஷன். நான் உங்க யுவராஜ். உலகத்துல ஒரு ஆள் இருக்காரு. அவரை நம்ம டெய்லி சந்திச்சுட்டு டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு அவர் ஒரு ஷார்ட் டைம்ல வித்தின் ஒரு 15ல இருந்து 20 வருஷத்துக்குள்ளேயே டாப் லெவல்ல போய் உக்காந்துட்டாரு அப்படின்னா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு பொறாமப்படுவாங்க. இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவரோட வளர்ச்சிக்கு என்ன காரணம், இவர் எப்படி இப்படியாப்பட்ட ஒரு வளர்ச்சி அடைஞ்சாரு அப்படின்னு அவரோட வளர்ச்சியில உள்ள பூந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை ஒரு சாதாரணமா இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா, உனக்கு ஏன்டா இருக்கிற வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அடுத்தவங்க அவங்க பண்ற ரிசர்ச்சுக்கும் தடையா இருப்பாங்க. அவங்களும் பண்ண மாட்டாங்க. ஆனா இதே ஒரு ரிசர்ச் ஒரு கம்பெனி பண்ணா அது ரைட்டு. அந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை தான் அமெரிக்கால இருக்கிற ஒரு கம்பெனி பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் ஹிண்டன்பர்க் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு ரிசர்ச் பண்ணி ஒருத்தவங்க மேல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தோம்னா அது கண்டிப்பா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு அவங்கள பத்தி நாங்க நல்ல விதமா சொன்னாலும் அது உண்மையா தான் இருக்கும், கெட்ட விதமா சொன்னாலும் அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். யாரு கீழே இருந்து மேல வந்தது, மேல வந்தவரோட வளர்ச்சியை பார்த்து இவங்க ஏன் பொறாமப்பட்டாங்க? அப்படி இவங்க பொறாமப்பட்ட ஆளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனலும் எல்லா யூடியூப் சேனலும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிற கௌதம் அதானி அப்படின்ற அதானி தாங்க. அதானியா யார்? இது புதுசா இருக்குதே பேரு. எனக்குமே இந்த விஷயம் கேள்விப்படும் போது ரொம்பவே புதுசா தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவோட பணக்காரங்க, வேர்ல்டுலயே பெரிய பணக்காரங்க அப்படின்றத பார்த்தா ஃபர்ஸ்ட் டாடா பிர்லா, அடுத்தது அம்பானி. இந்த மாதிரி நேம்ஸை தான் நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். இவர் 2002ல சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு இல்லையா, சமைக்கிற எண்ணெய், அந்த எண்ணெயை இம்போர்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சாதாரண பிசினஸ்மேன். ஆனா இன்னைக்கு டேட்ல உலகத்தோட 5வது பணக்காரங்க லிஸ்ட்ல இவரும் ஒருத்தர். எப்படி? இந்தியா இல்ல, உலகத்தோட டோட்டல் குளோபலியே 5வது டாப் 5 லிஸ்ட்ல இவரும் ஒருத்தர். இப்படி டாப் 5 லிஸ்ட்ல இருந்த ஒருத்தர் ஹிண்டன்பர்க் அப்படின்றவரு அவரோட ரிசர்ச்சை பப்ளிக்கா ஃபிளாஷ் பண்ண உடனே இவரோட சரிவு எப்படி இருக்குன்னா, மலையை விட பெருசா இருக்கான். வித்தின் அ டே, அதாவது ஒரே ஒரு நாள், இன்னைக்கு நைட்டு நிலா மறைஞ்சு நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள இவரோட ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இவரோட பிசினஸ் எல்லாமே சர 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 சரன்னு இறங்கிடுச்சு. சரி, என்னதான் பிரச்சனை? இவர் என்னதான் பண்ணாரு? ஏன் இவர் மேல அமெரிக்கால ஏதோ ஒரு மூலையில இருக்கிற கம்பெனி ஃபயர் பண்றாங்கன்னு பார்த்தா, இவர் வளர்ந்து வந்த வளர்ச்சியே பொய்யான வளர்ச்சி அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 88 கேள்வியை கேட்கிறாங்க இவர்கிட்ட. ஆனா இவரால இப்ப வரைக்குமே ஒரே ஒரு கேள்விக்கு கூட நியாயமான பதில அதாவது லாயல்ட்டி ஆன்சர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பதிலை இவரால இது வரைக்கும் கொடுக்கவே முடியல. அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு நியாயமான ஹெட்ஷாட் கொஸ்டினை இவர் மேல ஃபயர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு இவ்வளவு பணம் எங்க வந்தது? ரெண்டாவது கேள்வி, இவ்வளவு பணத்தை நீங்க கடனா தான் வாங்கியிருக்கீங்க, எதன் அடிப்படையில இவ்வளவு கடனை வாங்குனீங்க? மூணாவது கேள்வி, உங்களுக்கு உண்மையாவே எவ்வளவு சொத்து மதிப்புகள் இருக்கு, அத்தனை சொத்தையும் எடுத்துட்டு போய் நீங்க சொத்தின் அடிப்படையில தான் இவ்வளவு கடனையும் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இவர் கொடுக்குற பதில் என்னன்னா, சிம்பிளா இவர் கொடுக்குற பதில் என்னவா இருக்குன்னா, நீங்க பொய் சொல்றீங்க, பொய் சொல்றான் சார், அவன் பொய் சொல்றான், அந்த மாதிரி இருக்கு இவர் கொடுக்குற பதில். ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆளு எப்படியாப்பட்ட ஒரு பதிலை கொடுக்கணும்? அவன் கேட்கிற என்ன கேள்வி அந்த சைட்ல இருந்து வருதோ அதுக்கு ரிலேட்டடான ஆன்சரை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க பாத்தீங்களா கொண்டீங்களா இப்படின்லாம் கேட்டா யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி யுவராஜ், இந்தியால யாரோ ஒரு பணக்காரர் இருக்காங்க, அந்த பணக்காரர் மேல அமெரிக்கால எங்கேயோ உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் ஃபயர் பண்றாரு, இதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒட்டுமொத்த கடனையுமே இந்தியால இருக்கிற SBI அப்படின்ற பேங்க்லயும் LIC அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட இருந்தும் தான் இவ்வளவு கடனையும் வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு ஷாக்கா இருக்கும். LICல பணம் போடுறதும் SBIல பணம் போடுறதும் யாரு? இந்தியன் மக்கள் தானே. ஹிண்டன்பர்க் அவரோட ரிசர்ச் ரிப்போர்ட்டை வெளியிட்ட உடனே LICயோட ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் லெவல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது பயங்கரமா குறைஞ்சிடுச்சான். அப்படியே கொஞ்சம் பிரீஃபா உள்ள போய் பார்த்தோம்னா, அந்த LICல பணம் போட்டிருக்கிறதுலாம் யாரு? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனும். எதன் அடிப்படையில போட்டிருக்காங்க? மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ், இப்படி பல வேரியேஷன்ஸ்ல ஒவ்வொரு மக்களுமே LICல கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு இருக்காங்க. எதுக்காக கட்டுறாங்க? ஏதோ ஒரு காலகட்டத்துல திருப்பி நமக்கு இன்ட்ரெஸ்டோட கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் கையில பணம் வச்சுக்கிட்டு இல்லாம எடுத்துட்டு போயிட்டு பேங்க்லயோ இல்ல ஏதோ ஒரு நிறுவனத்திலயோ கட்டுறாங்க. ஏன் எல்லாருக்கும் அவங்க வீட்டு பீரோல வச்சுக்க தெரியாதா? ஏன் எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துலயோ இன்னொரு பேங்க்லயோ ஒரு நம்பிக்கையான நிறுவனத்துல கொடுக்குறாங்கன்னா,
பணம் வந்து திருடு போகாது. அதுவும் இல்லாம நம்ம பணம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே வந்தா அதை திருப்பி கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 1000 2000 ஆவது எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துக்கிட்டு போட்டுட்டு வராங்க. இப்ப அதானி அப்படின்றவரு அவரோட லாபத்திலையும் அவரோட உயர்ச்சிலையும் அவர் வந்து சரிவை பார்த்தாருன்னா அவரை நம்பி அவருக்கு கடன் கொடுத்த கம்பெனிகளும் என்ன ஆகும்? கண்டிப்பா நஷ்டத்துல தான் போகும். அப்படி கம்பெனிகள் நஷ்டத்துல போனா அந்த கம்பெனில பணம் போட்ட மக்கள் என்ன ஆவாங்க? கண்டிப்பா நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க. எப்படி நஷ்டத்தை சந்திப்பாங்க? நாங்க போட்ட பணம் எல்லாம் எங்களுக்கு திருப்பி வராதா, எல்லாம் அவ்வளவுதானா, கோவிந்தாவானா? கிடையாது. கண்டிப்பா போட்ட பணத்தை திருப்பி தருவாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாம தருவாங்க, இல்ல பாதிக்கு பாதி இன்ட்ரெஸ்டோட தருவாங்க. இப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாதிக்கு பாதி இன்ட்ரெஸ்டோடய வாங்குறதுக்கு பணத்தை நம்மகிட்டே வச்சிருக்கலாம்ல, எதுக்கு நம்ம எடுத்துட்டு போய் இவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை ஒவ்வொருத்தருக்குமே வர்ற அளவுக்கு இப்ப வந்து இந்தியால ஒரு சிச்சுவேஷன் நிலவிக்கிட்டு வருது, பயங்கரமா பரவிக்கிட்டும் வருது. இன்னொரு பக்கம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் அப்புறம் ஸ்ரீலங்கா இப்படி இந்தியாவுக்கு லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணுன்னு இருக்கிற நாடுகள் ரெண்டுமே பயங்கரமான வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வருது. இவர்கிட்ட இருக்கிற பணத்துல பாதியை கொடுத்தாலே பாகிஸ்தானை காப்பாத்திடலாம். பாகிஸ்தான்லாம் இப்ப திவாலா வர நிலைமையில இருக்கு. ஹிண்டன்பர்க் ரிசல்ட்ல இருக்கிற அத்தனை கேள்விக்குமே இவங்களும் இவங்க சைட்ல இருந்து ஒரு 400 பக்கத்துக்கு ஸ்கூல் பசங்க கட்டுரை எழுதுற மாதிரி எழுதி ஒரு ரிப்ளை அனுப்பியிருக்காங்க. கூடவே என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னா, நீங்க இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை தடுக்கிறீங்க, இந்தியா வந்து டெவலப் ஆயிட்டு வர்றது உங்களுக்கு பிடிக்கல, நீங்க தேவையில்லாம வந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் நெத்தியடியா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டாராம், இந்தியா அப்படின்ற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்காதீங்க, எதா இருந்தாலும் முன்னாடி வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லவே இவர் சைட்ல இருந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க கண்டிப்பா உங்க மேல கேஸ் போடுவோம், நீங்க வந்து எங்க மேல ஒரு பொய்யான புகாரை சொன்னதுக்காக நாங்க உங்க மேல கேஸ் போட தான் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் கொஞ்சம் கூட அசராம, இதுதான் எனக்கும் வேணும், நீ எதை பண்றதா இருந்தாலும் என் நாட்டுக்கு வந்து பண்ணு அப்படின்னு பிராங்கா சொல்லிட்டாராம். ஏன் அவரு என் நாட்டுக்கு வந்து நீங்க கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். அதுவும் இல்லாம இந்த ரிசர்ச்சை அவர் வந்து அமெரிக்கால உட்காந்து தான் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பப்ளிசிட்டி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க எதா இருந்தாலும் இங்க வந்து ப்ரூஃப் பண்ணுங்க, நீங்க அப்படி ப்ரூஃப் பண்ணி இதெல்லாமே உங்க பக்கம் கரெக்டா இருக்கு, நான் கொடுத்த ரிப்போர்ட் தான் ஃபால்ஸ்னா நான் வந்து எல்லாத்தையும் சொன்னது எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துக்கிறேன், அதுவும் இல்லாம உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு எல்லாமே நானே திருப்பி எல்லாத்தையும் ஈடு கட்டிடுறேன்னு வேற சொல்றாரு. எவ்வளவு பல லட்சம் 1000 கோடிகளை ஒரு மனுஷன் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அவரால் திருப்பி கொடுக்க முடியாது. அப்படின்னா அவர் சொன்னது எல்லாமே உண்மையா தானே இருக்கும். உண்மை இல்லை அப்படின்னா இவங்க கிளம்பி அங்க போய் ப்ரூஃப் பண்ணணும். இவங்க அங்க போய் ப்ரூஃப் பண்ணாங்கன்னா இவங்க என்ன பண்ணணும்? பேசிக் ரூல்ஸே என்னன்னா, அமெரிக்காவோட பேசிக் ரூல்ஸே, ஒரு கேஸை போட்டாச்சு அப்படின்னா எதிர் பார்ட்டியில இருக்கிறவங்க என்ன ஒரு ப்ரூஃப் கேட்டாலுமே இவங்க வந்து கோர்ட்டு முன்னாடி அதை சரண்டர் பண்ணி தான் ஆகணும். அப்படி இவங்க எல்லா ரெக்கார்டையுமே அங்க எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணுவாங்களா, எல்லா ப்ரூஃபையுமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஒருவேளை அவரு சொன்னது எல்லாம் உண்மையாக இருந்தால் பாகிஸ்தான் இப்ப திவாலா வர நிலைமையில இருக்கு. அடுத்தது இந்தியாவுக்கும் அதே நிலைமை சீக்கிரமாவே வரும் அப்படின்னு பல இடத்துல பல பேர் பேசிக்கிட்டு வராங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு பயங்கரமான பீதியில இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரை நம்பி இவர்கிட்ட வந்து யாரெல்லாம் பணம் போட்டாங்களோ அத்தனை பேருமே இப்ப கெட் பேக் ஆகிட்டு இருக்காங்களாம். எங்களுக்கு விட்டா போதும் சாமி அப்படின்னு சொல்லி இவரை விட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்களாம். அதனால இவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் மட்டும் 2 நாள்ல பல லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? 1 கோடி 2 கோடியில பல லட்சம் கோடிகள். அதாவது இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை ஒரு மனுஷன் அடையிறாங்க அப்படின்னா அதுக்கு பணம் கொடுத்தது யாரு? இவர் ஒரே ஆளு இவரோட உழைப்பிலேயே, சொந்த உழைப்பிலேயே மேல வந்துட்டாரா? கிடையவே கிடையாது. இவருக்கு ஒரு நிறுவனம் பணம் கொடுக்குது. இவர் அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கி அந்த பணத்தை துபாயில இருக்கிற இவரோட அண்ணன் கிட்ட கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு? அந்த பணத்தை மறுபடியும் அங்கேருந்து எடுத்து இந்தியால இவர் மேல இருக்கிற பல கம்பெனி மேல போடுறாரு. மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்க? எங்க கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, எங்க கிட்ட இவ்வளோ கம்பெனி இருக்கு, நாங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா மேல வந்துட்டு இருக்கோம்னு ஒரு பொய்யான கணக்கை, ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு நிறுவனம் பணம் கொடுத்தது இல்லையா, அந்த நிறுவனத்துக்கிட்டே போய் ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டி மறுபடியும் கடன் வாங்குறாங்க. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல இவங்க மேல 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 போயிட்டே இருக்காங்க. இதை ஒருத்தன் அங்கிருந்து கண்டுபிடிச்சு, நீ எத்தனை நாளைக்கு தான் பொய்யான கணக்கு காமிச்சு மேல வந்துகிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி கரெக்டான ஒரு ஆணி அடிச்சு விட்டுருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்கும் போது ரீசெண்டா பொங்கலுக்கு தமிழ் சினிமால ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வர பேங்க் ராபரி சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை நிஜ வாழ்க்கையில உலகத்துல என்ன நடக்குதோ அதை தான் படத்துலயும் காட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அதை வீட்டுல வச்சுக்க பயந்து தான் எடுத்துட்டு போய் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்திலயும் பேங்க்லயும் பொதுமக்களாகிய நம்ம கொடுக்குறோம்.
ஆனா கடைசியில பேங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னும் போது என்னதான் பண்றது? அப்ப வீட்லயே தான் வச்சுக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட கருத்தை நீங்க கமெண்ட்ல போடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்படியே சைட்ல இருக்க பெல்லையும் கிளிக் பண்றேங்க. அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இங்க இருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போய் அவர் சொன்னது எல்லாமே பொய்ன்னு ப்ரூஃப் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். until that stay tuned with யூர் ஆக்ஷன் சேனல். Thank you.